பிப்ரவரி 14ஆம் தேதி தனுஷுக்கும் மிர்னால் தாகூருக்கும் திருமணம் நடக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகி தீயாக பரவியிருக்கு. அந்த தகவல் அறிந்த மிர்னால் ரசிகர்கள் சொன்னதை ஏற்க முடியாது என்கிறார்கள் தனுஷ் ரசிகர்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கல்யாணத்துக்கு ரஜினி போவாரா மாட்டாரா என்கின்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கு. தனுஷ் பாலிவுட் நடிகை மிர்னால் தாகூரும் காதலர்கள் என கடந்த சில மாதங்களாகவே பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கு. பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசாத தனுஷ் தன் பெயர் மிர்னால் தாகூரின் பெயரோடு சேர்த்து அடிபடுவது குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. மிர்னால் தாகூரும் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்து வருகிறார். இருந்தாலும் காதல் பேச்சு மட்டும் அடங்குவதாக இல்லை. தனுஷை காதலிப்பதால் அதனால்தான் மிர்னால் தாகூர் அடிக்கடி தமிழ் பாட்டு பாடி வீடியோ வெளியிடுகிறார் என்கிறார்கள் ரசிகர்கள். இன்ஸ்டாகிராமில் தனுஷ் போஸ்ட் போட்டால் அதை லைக் செய்கிறார் மிர்னால் தாகூர். அதேபோன்று மிர்னால் போஸ்ட் போட்டால் தனுஷ் லைக் செய்கிறார். இதற்கு பெயர் காதல் இல்லாமல் வேறு என்னவாம் என கேட்கிறார்கள் ரசிகர்கள். இந்நிலையில் பொங்கல் பண்டிகை அதுவுமாக சமூக வலைதளத்தில் பரபரத்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 14ஆம் தேதி அதாவது காதலர் தினத்தன்று திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள் தனுஷும் மிர்னால் தாகூரும் என தகவல்கள் வெளியாகியிருந்தது. அந்த திருமணத்தில் தனுஷ் குடும்பத்தினர் மிர்னால் குடும்பத்தினர் நெருங்கிய நண்பர்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள். ரஜினி கலந்து கொள்ள வாய்ப்பில்லை என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. இருவருமே பர்சனல் பற்றி பேச விரும்பாதவர்கள் என்பதால் திருமணம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடவில்லையாம் என பேசப்படுகிறது. மேலும் தனுஷ் மிர்னால் தாகூர் கல்யாண பேச்சுதான் தற்போது பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த கல்யாண விஷயம் தனுஷுக்கும் மிர்னால் தாகூருக்கும் தெரியுமா? இதற்கிடையே மிர்னால் தாகூர் ஏன் விவாகரத்தான அதுவும் வளர்ந்த 2 பையன்களுக்கு அப்பாவான தனுஷை போய் திருமணம் செய்யணும்? அவர் அழகுக்கும் திறமைக்கும் எத்தனையோ நல்ல சிங்கிள் மாப்பிள்ளைகள் கிடைப்பார்கள் என்கிறார்கள் மிர்னால் தாகூர் ரசிகர்கள். அதை பார்த்த தனுஷ் ரசிகர்களோ ஏன் எங்கள் அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? நல்ல அழகு, திறமை, தேசிய விருது வென்றவர், கை நிறைய சம்பாதிக்கிறார், இதைவிட வேறு என்ன வேண்டும் உங்கள் மிர்னால் தாகூருக்கு என்று கேட்கிறார்கள். தனுஷ் வேண்டாம் என்று மிர்னால் ரசிகர்களும் தனுஷ் நல்ல சாய்ஸ் என்று நடிப்பு ராட்சசரின் ரசிகர்களும் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த பேச்சுதான் சமூக வலைத்தளங்களில் பரவலாக போய்கொண்டிருக்கிறது. தனுஷ் இதுவரை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் விரைவில் பார்த்துவிட்டு நிச்சயம் ஏதாவது விளக்கம் அளிப்பார் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ரஜினிகாந்த் அவரது மகளும் இந்த கல்யாணத்துக்கு வருவாங்களா, இல்லை அன்னைக்கே ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய 2வது திருமணம் நடக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.